நேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே நேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே நேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட ஊற்றிடுமே வல்லமையே எந்த நாளே எங்கள் மேலே ஊற்றிடுமே உமக்கினியே எந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஊற்றிடுமே வல்லமையே
திரளாய் அற்புதங்கள் திரளாய் நடந்திடுமே அற்புதத்தின் ஆவியில் வந்திடுமே சரளை அந்திரி பாபா கம்சல போரியாண்டே அந்தகார சங்கலிகள் அணைந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே அந்தகார சங்கலிகள் அணைந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே உண்மை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே நம் யாவரும் கரங்களை உயர்த்தி அந்த தேவனை ஆராதிப்போமாக. Let us lift our hands and praise His name. Wherever we are, He will do something new in our midst. ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. லேக்கச்சல பேரியாந்தரி பாபா கச்சல போரியாந்தே ஈஸ்வர பேரியாந்தரி பாபா கச்சல போஷிலரியாந்தே லேக்கச்சல போரியாந்தரி பாபா கச்சல போரியாந்தே நீ நல்லவர் வல்லவர் ஆவியானவரே. வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட சச்சிக்கிறோம் ஆண்டவரே. ரேக்கச்சல பாபா பாபா ரியாந்த ஷெலரியாந்தரி பாக்கச்சல போரியாந்தே லீசரி பெரி ஹந்தரி பாபா பாக்கச்சல போ ரேக்கச்சல பேரியாந்தே லீசரி ஹந்தரி பாபா கச்சல போ ஷெலரியாந்தரி பாபா கச்சல போரியாந்தே நீ நல்லவர் ஆவியானவரே. Thank you, Jesus. Thank you for your sweet presence, oh Father. You are worthy of praise, God Father. You deserve all glory and honor, God Jesus. And Lord, we worship you with all our heart, oh Father. We love you, God Jesus. This is my desire to honor you, Lord, with all my heart I worship you. Father, we worship you, Lord Jesus. Lord, I worship you. Lord, I give you my heart, I give you my soul. I live for you alone. Every breath that I take, every moment I'm awake. Lord, have your ways in me. Lord, I give you my heart, I give you my soul. I live for you alone. Every breath that I take, every moment I'm awake. Lord, have your ways in me. This is my desire to honor you, Lord,
sweet presence, God Father. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த மாலை வேளையில உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. He is glad to be with you this evening. இந்த நாளிலே தேவன் தாமே அவருடைய வார்த்தையை கொண்டு உங்களோடு கூட பேசுவாராக. May God speak with you through His word today. நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த உபவாச காலகட்டத்திலே During this fasting and prayer, அநேக தேவ செய்திகளை நம்ம கேட்டுக்கொண்டு வருகிறோம். we have been hearing many sermons. அதனால் இந்த நாளிலும் தேவன் தொடர்ந்து நம்மளோடு கூட இடைப்படுவாராக. Therefore, may God continue to abide with us. நம்மளோட இருதயத்தையும் நம்மளுடைய செவிகளையும் நம்ம ஆயத்த பண்ணும்போது Let us prepare our heart and our hearing. நிச்சயமாக தேவன் நம்மளோடு கூட இடைப்படுவார். Surely God will abide with us. நாம் ஜெபிப்போம். Let us pray. எங்களை நேசிக்கிற அருமையான தகப்பனே, Our Heavenly Father, இந்த நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். we thank you for today. ஆண்டவரே, இந்த நாளிலே God, today எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், உடைய கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, we commit ourselves into your hands. ஆவியானவர் தாமே உடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட நீ பேசுவீராக. May the Holy Spirit speak with us through your நாங்கள் word, பலப்படும்படியாக, நாங்கள் உற்சாகப்படும்படியாக that it may encourage us and strengthen us, உங்களுடைய வார்த்தை எங்களோடு கூட பேசட்டும். that your word speak with us. என் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக May you take control. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். In Jesus' name. ஆமென். Amen. ஆமென். அல்லேலூயா. இந்த உபவாச நாட்கள் என்று நம்ம சொல்லும்போது When we talk about fasting, இந்த உபவாசம் இப்பதான் ஆரம்பித்த மாதிரி இருக்கிறது. it looks like we just started the fasting. ஆனாலும் அது முடியக்கூடிய ஒரு காலகட்டத்துக்குள் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். But we are approaching the end of it. இந்த உபவாசம் முடிய போகிற காலத்துக்குள் நம்ம வந்திருக்கிற இந்த சூழ்நிலையில Even as we begin to approach the end of the fasting, ஒரு சிலருக்கு இந்த உபவாசம் முடிய போகுது என்று சொல்லி சந்தோஷமா இருப்பார்கள். some of us may be happy that it's going to end. ஒரு சிலர் ஐயோ இந்த உபவாசம் முடிய போதா அப்படின்னு சொல்லி ஒரு கவலைக்குள் கடந்து செல்வாங்க. And some of us might be worried that it's going to end. இன்னும் சிலர் என்ன நினைப்பாங்க சொன்னாக்க, உபவாசம் ஆரம்பிச்சிச்சு அது முடிய போகுது, Some of us would be thinking that it just started but it's going to end. ஆனாலும் என்னோட வாழ்க்கையில ஆரம்பிச்சதான இந்த போராட்டங்கள் இன்னும் முடியலையே என்று சொல்லி, But the struggles that began in my life has not come to an end. இது என்னோட போராட்டங்களுக்கு இன்னும் ஒரு முடிவு வரலையேன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு சிலர் நீங்க கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம். Some of you may be worried that the problems you face in the life has not come to an end. நான் சொல்கிறதான இந்த போராட்டங்கள், The struggles that I'm talking about, அது ஒருவேளை உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை குறித்ததா இருக்கலாம், it may be concerning your personal life, அல்லது உங்களோட குடும்பத்தை சார்ந்ததா இருக்கலாம். or related to your family. கணவன் மனைவிக்குள்ளார, It may be between husband and wife, பிள்ளைகள் மத்தியில, or among the children, அல்லது உங்களோட குடும்பத்தை சார்ந்த மற்றவர்கள் நிமித்தமாக, or it may be about your relatives. நீங்க ஒரு விதமான போராட்டத்துக்குள் நீங்க கடந்து செல்லலாம். You may go through struggles. அல்லது உங்களுடைய வேலையை குறித்தோ வேலை இடத்தை குறித்தோ ஒரு போராட்டத்துக்குள் நீங்க கடந்து செல்லலாம். Or it may be about your work or your working place. அல்லது உங்களுடைய சரீரத்தில் காணப்படுகிறதான தொடர்ச்சியான வியாதியின் நிமித்தம் ஒரு போராட்டத்துக்குள் நீங்க கடந்து செல்லலாம். The struggle might also be concerning your health or the disease you are going through. அது மாத்திரமல்ல, நீங்க இந்த காலகட்டத்தில் நீங்க பார்க்கும்போது, விசேஷமாக இந்த உபவாச காலகட்டத்தில் நீங்க பார்க்கும்போது, Not only that, especially when you see during the days of fasting, எவ்வளவு அதிகமாக இந்த போராட்டங்களுக்காண்டி நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ, the more you begin to pray for these struggles, இந்த போராட்டம் இன்னும் அதிகரிக்கிற மாதிரி உங்களோட கண்களுக்கு முன்பதாக காட்சி அளிக்கும். you begin to notice that the problems begin to increase more. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஜெபிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு இந்த போராட்டம் இன்னும் பெரிய அளவுல அது எழும்புகிற மாதிரி தோன்றும். You may see that the problem that you pray for begin to increase more. அதாவது நீங்க ஜெபிக்க இந்த போராட்டங்கள் ஆனது ஒரு மலையை போல அப்படியே உயர்ந்து உங்களுக்கு முன்பதாக நின்று கொண்டு இருக்கும். The problems that you pray for it begin to look for you like a mountain. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, My dear children of God, இப்படிப்பட்டதான ஒரு போராட்டத்துக்குள் நீங்கள் கடந்து சென்று கொண்டு இருப்பீங்க என்று சொன்னால், if you are going through such a struggle, இவ்விதமான போராட்டத்தை நீங்க எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறீங்களா என்று சொன்னால், if you are going towards this kind of struggle, இந்த மாலை வேளையிலே தேவன் உங்களை பார்த்து சொல்லுவதான வார்த்தை என்னவென்றால், this evening what the Lord is saying to you, தேவன் உங்களுக்கு முன்பதாக வைக்கக்கூடிய வாக்குத்தத்தமான வார்த்தை என்னவென்று சொன்னால், the promised word that God has laid before you, ஐசாயா 59வது அதிகாரம் வசனம் 19, is Isaiah 59 verse 19. அதுதான் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்த வார்த்தை. That is the promised word that God is giving you today. அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். So shall they fear the name of the Lord from the west, and his glory from the rising of the sun. When the enemy shall come in like a flood, the Spirit of the Lord shall lift up a standard against him.
Okay, வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். When the enemy comes like a flood, the Lord will raise a banner. இதுதான் தேவன் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறதான ஒரு வல்லமையான வார்த்தை. This is a powerful word of God that God is speaking to you today. நீங்க கடந்து போகிறதான போராட்டங்கள் அது எவ்வளவு பெரிதா இருந்தாலும் பரவாயில்ல, No matter how big the problems you are facing, அது எவ்வளவு அகலமா உள்ளதா இருந்தாலும் பரவாயில்ல, no matter how deep it may be, அல்லது எவ்வளவு உயரமா இருந்தாலும் பரவாயில்ல, or how high it may be, அல்லது இந்த போராட்டமானது ஒரு வெள்ளத்தை போல உங்களை தாக்கி கொண்டு இருந்தாலும் பரவாயில்ல, it doesn't matter if the problem is coming to you like a flood. என் தேவன் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். My God will raise a banner against you. இங்க சத்துருவானவன் வெள்ளம் போல உங்களை தாக்கும் போது என்று சொல்லி அந்த வெள்ளம் என்ற அந்த வார்த்தையை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்க, When we see the word flood here, ஓகே, இந்த வெள்ளம் சொல்லும்போது எல்லாத்துக்கும் பொதுவாக இந்த வெள்ளம்னா நீங்களாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது சில பேர் நீங்க அதை அனுபவிச்சிருப்பீங்க இயற்கையாகவே. I'm sure every one of you know what a flood is and some of you may experience it. ஓகே, ஒரு கம்பத்திலேயோ அல்லது ஒரு பட்டணத்திலேயோ அல்லது ஒரு தேசத்திலேயோ இந்த வெள்ளம் வரும்போது, When a flood strikes a city or a village, ஓகே, அந்த சூழ்நிலையானது ஒரு கொடூரமான ஒரு சூழ்நிலையாய் காணப்படும். that situation will be seen as disastrous. அது ஒரு பேரழிவை கொண்டு வருகிற ஒரு சூழ்நிலையாய் காணப்படும். It is a situation that brings disaster. ஜனங்களுடைய வீடுகளை அது தாக்கும், அவர்களுடைய ஆகாரம் அங்க பாதிக்கப்படும், அவர்களுடைய உடைகள் அங்க பாதிக்கப்படும். People's home and food will begin to be affected. அது ஒரு பேரழிவாக அந்த வெள்ளமானது ஒரு பேரழிவான ஒரு காரியமாக ஜனங்களுடைய வாழ்க்கையில காணப்படும். A flood is a disaster in people's life. ஆனாலும் இங்க தேவன் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், But what God is saying here, சத்துருவானுடைய தாக்குதல் உங்களுடைய வாழ்க்கையில அவ்வனமாக வந்தாலும் கூட, even if similarly the attack of the devil comes upon your life, என் தேவ ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக வெற்றியின் கொடியை உயர்த்துவார். my God will be sure to lift a banner against you. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் அவர் யெகோவா நிசியாக இருக்கிறார். Because our God is ever. அவர் நிச்சயமாக ஜெயத்தின் கொடியை அவர் உயர்த்துவார். He will definitely raise the banner of victory. ஓகே, மீண்டுமாக நான் சொல்லுகிறேன், உங்களுடையதான தாக்குதல், உங்களுடையதான போராட்டங்கள் அது வெள்ளம் போல வந்தாலும், I say to you again that no matter how the problem comes like a flood, ஒரு பேரழிவை கொண்டு வருகிற ஒரு சூழ்நிலையில நீங்க கடந்து ஒரு பேரழிவை கொண்டு வருகிறதான சூழ்நிலையாய் காணப்பட்டாலும், even though the situation may seem disastrous, என் தேவன் அந்த ஜெயக்கொடியை அவனுக்கு விரோதமாக எழுப்புவார். my God will raise a banner against you. அல்லேலூயா. இன்னைக்கு வேதாகமத்தில் இன்னைக்கு தாவீதை குறித்து பார்த்தீங்க என்று சொன்னால், Today if you look in the Bible about David, தாவீது தேவனை அதிகமாக தேடுகிற ஒரு மனுஷனாய் இருந்தான். David is a man who seeks the Lord. அவன் தேவனை அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு மனுஷனாய் இருந்தான். He's also a man who loves the Lord. அவன் தேவனுக்கு உண்மை உள்ள மனுஷனாக காணப்பட்டான். He's a man who is truthful to அவன் God. தேவனை அதிகமாக ஆராதிக்கக்கூடிய ஒரு மனுஷனாய் He காணப்பட்டான். was a man who worshipped the Lord. ஓகே, அப்படிப்பட்ட தன்மை உடைய அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில, Even in such characteristic in that man's life, அவனுடைய வாழ்க்கையிலும் சத்துருவானவன் அவனை பின்தொடர்ந்தார்கள். in his life the enemy came after him. அவனுடைய வாழ்க்கையிலும் போராட்டங்கள் வந்தது. In his life struggles came. அவனுடைய வாழ்க்கையிலும் சத்துரு அவனை பின்தொடர்ந்தார்கள். In his life the enemy came after him. ஏன் அவனுடைய ஜீவனை வாங்கும்படியாக கூட அவனை பின்தொடர்ந்தார்கள். Even they came after his life. ஆனாலும் அவன் கடந்து போன எல்லா சூழ்நிலை மத்தியிலும், Despite all that, in all situation he went அவன் through, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனாய் காணப்பட்ட நிமித்தமாக, because he was a man after the Lord's own heart, தேவன் அவனுடைய போராட்டங்கள் மத்தியிலே, God in his situation, அவனுடைய சத்துருவனுடைய தாக்குதல் மத்தியில in the midst of the oppression of the enemy, ஜெயக்கொடியை உயர்த்தினார். God lifted a அப்படி banner. என்றால் எல்லாவற்றிலும் தேவன் அவனுக்கு ஜெயத்தை உண்டு பண்ணினார். That means God gave him victory. எல்லா சூழ்நிலையிலும் தேவன் அவனுக்கு ஜெயத்தை கொண்டு In கொடுத்தார். every victory God gave him victory. அல்லேலூயா. அப்படியாக தாவீதுக்கு தேவன் செய்வார் என்றால், If God can do that for David, இன்னைக்கு உபாசத்துல கடந்து போய் அவருடைய சமூகத்துல காத்திருக்க உங்களுக்கும் எனக்கும் as how we go before the Lord, நிச்சயமாகவே தேவன் ஜெயத்தை உண்டு பண்ணுவார். I'm sure God will give you. நிச்சயமாக ஜெய கொடியை சத்துருவுக்கு விரோதமாக தேவன் உயர்த்துவார். I'm sure God will lift a banner of victory against the enemy. ஏனென்றால் தேவனுடைய கண்கள் உங்களை கண்டு கொண்டு இருக்கிறது. Because the eyes of the Lord is upon you. தேவன் உங்களுடைய சூழ்நிலை பார்த்து கொண்டு இருக்கிறார். God is looking at your situation. தேவன் இந்த கடந்து போறதான அந்த போராட்டத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார். God is looking at the struggles you are going through. அவருடைய பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. He will never forsake his அது children. ஒரு தேவனுடைய வாக்குத்தத்தம். அவர் உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. That is the promise of God, that he will not leave you or அவர் நிச்சயமாகவே அந்த ஜெய கொடியை உங்களுடைய வாழ்க்கையில உயர பண்ணுவார். he will definitely
lift the victory banner in your life. ஆகையால் உங்கள் போராட்டங்கள் எவ்வளவாக இருந்தாலும் இந்த மாலை வேளையில No matter how your situation அது ஒருவேளை வெளியே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்ல, it may be something that you cannot reveal. ஒன்று மட்டும் நினைவில் கொள்ளுங்க, Just remember one thing, இந்த யுத்தமானது இன்னும் முடியல. that this war is not over. இந்த யுத்தமானது இன்னும் முடியல. This war is not over. ஆகையால் தொடர்ந்து உங்களுடைய ஆவிக்குரிய ஆயுதமான ஜெபத்தை பயன்படுத்துங்க. Continuously use your weapon, which is prayer. சோர்ந்து போகாதபடி, Do not grow weary. விட்டுவிடாதபடி, Don't lose hope. தொடர்ச்சியாக இந்த ஜெபத்தின் ஆயுதத்தை பயன்படுத்துங்க. Continue to use the prayer as your weapon, ஏனென்றால் ஜெயம் உங்களுடையது. because the victory is என் yours. தேவன் உங்களுக்கு ஜெயத்தை உண்டு பண்ணுகிறவர். Because God will give you. அவர் நிச்சயமாகவே உங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பதாக அவருடைய ஜெயக்கொடியை உயர்த்துவார். He will definitely lift the banner of victory against you. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தம் இந்த மாலை வேளையில. That is the promise word of God today. உங்களுடைய போராட்டங்கள் மத்தியில, In the midst of your struggles, சத்துருவானுடைய தாக்குதலின் மத்தியில, in the midst of the oppression, அது எவ்வளவு உயரமானதோ, எவ்வளவு ஆழமானதோ, எவ்வளவு அகலமானதோ, no matter how high, deep or wide it may be, என் தேவன் உங்களுக்கு சொல்லுகிறதான ஒரு காரியம், my God is telling you one thing. அவர் சத்துருக்கு விரோதமாக ஜெயக்கொடியை உயர்த்துவார். He will raise the banner of victory against you. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் இது இந்த உபவாச காலகட்டங்கள் ஒரு சோர்ந்து போற காலகட்டம் அல்ல. Therefore, this duration of fasting is not a time for you. நினைக்காதீங்க, ஐயோ இந்த உபவாசம் முடிஞ்சிச்சுன்னா இதுக்கு மேல நான் என்ன பண்ண போறேன், இன்னும் என்னோட போராட்டங்களுக்கு ஒரு முடிவு வரல என்று யோசிக்காதீங்க. Don't ever think that even though the fasting is coming to the end, 11வது மணி நேரத்திலும் என் தேவன் அற்புதம் செய்ய வல்லவர். even at the 11th hour, my God is. அவர் அதிசயம் செய்ய வல்லவர். He is a miracle worker. ஆகையால் தொடர்ந்து விசுவாசத்திலே உறுதியாயிருங்க. Therefore, continue to stand in your faith. தொடர்ந்து ஜெபத்திலே தரித்திருங்க. Continue to stand in prayer. ஜெயம் உங்களுடையது. The victory is yours. ஜெயம் உங்களுடையது. The prayer is. நிச்சயமாகவே தேவன் அவனுக்கு விரோதமாக ஜெயக்கொடியை உயர்த்துவார். I'm sure that God will lift the banner of victory. மறுபடியும் நான் சொல்லுகிறேன், உங்களுடைய சூழ்நிலை வெள்ளம் போல காணப்பட்டாலும், No matter how your situation may be, அது ஒரு பேரழிவை கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருந்தாலும், it may be a disastrous situation, என் தேவன் ஜெயக்கொடியை உயர்த்துவார். my God will lift the banner of victory. சத்துருவுக்கு விரோதமாக அவர் எழும்புவார். He will go against the enemy. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஜெயக்கொடியை உயர்த்துகிறது மாத்திரமல்ல, அந்த சூழ்நிலை நீங்க கடந்து போகிற சூழ்நிலையிலிருந்து உங்களையும் எழும்ப பண்ணுவார். He will not only raise the banner of victory, but he will also raise you up from that situation. அல்லேலூயா. ஆகையால் இந்த மாலை வேளையில அருமையான சகோதர சகோதரிகளே, Therefore, dear brothers and sisters, இந்த மாலை வேளையில நீங்க ஒருவேளை இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில கடந்து போயிருக்கலாம். maybe you might be facing such a situation. நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இப்போதைக்கு நீங்க இருக்கலாம். You might be in that particular அது situation. உங்களுடைய ஒருவேளை ஒரு ஆவிக்குரிய போராட்டமா இருக்கலாம், It may be a spiritual struggle, அல்லது குடும்பத்துக்குரிய ஒரு குழப்பத்துக்குரிய ஒரு போராட்டமா இருக்கலாம், or a confusion in the family, அல்லது ஒரு வியாதிக்கேற்ற ஒரு போராட்டமா இருக்கலாம். or a struggle concerning health. இந்த மாலை வேளையில ஆவியானவர் சொன்ன வண்ணமாக, This evening, that the Spirit of the Lord said, தேவ ஆவியானவர் என்னுடைய இருதயத்தில் வைத்த பாரத்தின் நிமித்தமாக the burden that the Holy Spirit has இந்த given, காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். I'm telling you this. நீங்க இருக்கிற இடத்திலேயே முழங்கால் படியிட்டு, At the place you're standing, kneel down. நீங்க இருக்கிற இடத்துல நீங்க ஒரு விஷயம் முழங்கால் படியிட்டு For a moment, just kneel down at the place you are தேவாவியானவரை நோக்கி பாருங்க. and look upon the Holy உங்க Spirit. போராட்டத்தை பார்த்து பேசுங்க. Look at your situation and talk. நீங்க கடந்து போகிறதான அந்த போராட்டத்தையும் அந்த தாக்குதலையும் பார்த்து பேச போறீங்க. Look at the struggles and situation you are facing. ஆவியில நிறைந்து நீங்க ஜெபிக்க போறீங்க. Fill in the Spirit and you are going நீங்க to. ஆவியில நிறைந்து ஜெபிக்க தேவன் அவருடைய ஜெயக்கொடியை அந்த சூழ்நிலைக்கு அந்த போராட்டத்துக்கு விரோதமாக உயர்த்த போகிறார். As you begin to pray in the Spirit, God will raise against the struggle. இந்த காரியத்தை நீங்க விசுவாசிக்க கூடுமானால், If you believe in this, இந்த தேவன் உங்களிடத்துல சொல்லுகிறார் என்று நீங்க விசுவாசிக்க கூடுமானால், if you believe that the Lord is speaking to you, முழங்கால் படிவிட்டு வண்ணமாக as you kneel down, கரங்களை உயர்த்தி lift your hands ஆவியில நிறைந்து ஜெபிங்க. and pray. Begin to pray. ஆவியில நிறைந்து ஜெபிங்க. என்னோடு கூட ஆவியில நிறைந்து ஜெபிங்க. குராபா சந்த ரபக்கச்சல போரியாந்தா லிப்ரந்து ரோமோக்கு செக்கிச்சல போரி ஷரபக்கச்சல போரியாந்தா ரிமாந்தல பக்க ஷரபக்கச்சல போரியாந்தா ரபக்க சந்த. அது எவ்விதமான போராட்டமா இருந்தாலும் பரவாயில்ல தேவ ஜனமே, பிரக்கபுரு சந்த லபக்கச்சல போரியாந்தா ரபோ, அது எவ்வளவு பெரிதா இருந்தாலும் பரவாயில்ல. குராமா சபா ரிக்கல போரியா, என் தேவன் ஜெயம் கொடுக்கிறவர். குராபா சந்த. அதனால தைரியமா ஆவியில நிறைந்து ஜெபிங்க. குராபா ஷரபக்கச்சல போரியாந்தா ஆவியானவர் ஒரு ஜெயத்தை கொண்டு வரட்டும். குராமா சந்த ரிபக்கச்சல போரியாந்தா ஆவியானவர் அவருடைய ஜெயக்கொடியை உயர்த்தட்டும்.
கூர்ராமா கபலபோரிய சந்தர் ரபக்கச்சலபோ ஜெபிங்க ஜெபிங்க பரிசுத்த ஆவியானவர் அந்த காரியங்களை முறியடித்துக் கொண்டு இருக்கிறார் கூர்ராமா சந்தா ரிபா கச்சலபோரிய சிலபுரோக்குத்துல பொரியாந்த ரமக்க சந்தா தேவ ஆவியானவர் அந்த அந்த போராட்டங்களை அவர் நொறுக்கி போடுகிறார் கூர்ராமா ஷக்கச்சலபோ ரிபா கச்சலபோரிய மக்கச்சலபோரிய அந்த ரிபா கச்சலபோரிய ஷலபக்கச்சலபோரிய அந்த ரம சந்தலபோரிய அந்த ஹேபு ரிக்கபலபோரிய ஷலபலபக்கச்சலபோரிய அந்த ரமக்க சந்தா ரிபா கச்சலபோரிய அந்த ரமக்கச்சலபோரிய அந்த ரமக்க சந்தா நீங்க ஜெபிக்கிற வேலையில கூட ஓ தேவன் செயல்படுகிறது உங்களால் உணர முடிகிறது சத்தத்தை உயர்த்தி அந்த போராட்டங்களுக்கு ஒரு முடிவு உண்டு அந்த சத்துருவானுடைய தாக்குதலுக்கு ஒரு முடிவு உண்டு எல்லா கிரியைகளும் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே கூறாம சந்தா இது ரிக்கத்தலபோரியாண்ட எல்லா போராட்டங்களும் உடைக்கப்படட்டும் ராமக்கசலபோரியாண்ட ரிவக்கச்சலபோரிய சந்தரபக்கச்சலபோரியாண்ட ரிவக்கலபோரிய சந்தரபக்கச்சலபோரியாண்ட எல்லா ஏறுமான சூழ்நிலைகள் உடைக்கப்படட்டும் கூறாம சந்தா ரிவக்கவலவரவரவரிய சொந்தலமக்கச்சலபோரியாண்ட நெருக்க சோதரந்தலமக்கத்தலபோரிய சிபிரிக்கச்சலபோரியாண்ட ரிவக்கவலவரவரிய சந்தரமக்கச்சலபோரியாண்ட ரபக்கச்சலபோரியாண்ட தேவ ஜனமே இருதயத்தின் ஆழத்தில் இருந்து தேவனுக்கு நன்றி சொல்லுங்க இப்ப குரப சந்தர பக்கச்சலபோரியாண்ட ஓ தேவனுக்கு நன்றி சொல்லுங்க இப்ப கிரப சந்தர பக்கச்சல ஆவியானவரே என்னுடைய போராட்டங்களுக்கு எதிராக ஆண்டவரே ஐயா நீ உயர்த்தின ஜெய கொடுக்க நன்றி என்று சொல்லுங்க குர்ர மக்கபலபோரிய சந்தல பக்கச்சலபோரியாண்ட ஓ பிரக்கச்சலபோரியாண்ட உயர்த்தப்பட்ட ஜெய கொடுக்க நன்றி என்று சொல்லுங்க குர்ர பக்க சந்தர பக்கச்சலபோரியாண்ட அவர் எகோவா நிசியாக இந்த மாநிலங்களில் உங்களுடைய குடும்பத்தில் கடந்து வரட்டும் கூறாம சந்தா கூறாம கச்சலபோரியாண்ட ரபக்கசன் உங்களுடைய போராட்டத்துக்குள் கடந்து வரட்டும் ரபோக்கு சொந்தலபல கச்சலபோர் ரிவ கச்சலபோரை சத்ருவானுடைய தாக்குதலுக்கு விரோதமாய் கடந்து வரட்டும் ரிவ கச்சலபோரியாண்ட ரிவ கச்சலபோரியாண்ட ரமக்கசந்தா நன்றி ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறோம் இதோ சிலபோ கச்சலபோரியாண்ட ரபக்கச்சலபோரியாண்ட ரிவ கச்சலபோரியாண்ட ரமக்கசலபோக்கச்சலபோரியாண்ட லெவக்கச்சலபோரி சந்தரவ கச்சலபோரியாண்ட ரபக்கசந்தலபோரியாண்ட ரிவ கச்சலபோரியாண்ட ரபக்கசந்தா தேவஜனமே அப்படியே நீங்க முழங்கால் படிவிட்ட வண்ணமாக அப்படியே இருக்கிறவங்களை உயர்த்துங்க உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன் ஸ்தோத்திரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த மாலவனில் கச்சாவே உங்களுடைய வாக்குத்தத்த வார்த்தைக்கால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே இதோ வெள்ளம் போல சத்ருவானவன் வந்தாலும் ஆண்டவரே ஆண்டவரே இந்த தாக்குதல்கள் போராட்டங்கள் அது வெள்ளங்கள் போல வந்தாலும் ஆண்டவரே நாங்கள் ஒன்று அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே தேவ ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக நீ கொடியேற்றுவீர் ஆண்டவரே ஜெயம் எங்களுடைய ஆண்டவரே நிச்சயமாக ஆண்டவரே இந்த உபவாச நாட்கள் முடிவதற்கு முன்பதாக ஆண்டவரே இந்த சூழ்நிலைகளிலும் இந்த போராட்டங்கள் மத்தியிலும் இந்த தாக்குதல்களில் இருந்து ஆண்டவரே you will despite in the situation of our struggles and problems நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவரே we will receive நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவரே என் தேவன் நம்முடைய சார்பில் இருக்கும்போது when God is in our side எங்களுக்கு விரோதமாக எழுபவரும் யார் ஆண்டவரே whoever may come against us ஓ ஆவியானவரே இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தாவே உம்முடைய ஜனங்களுக்கு ஒரு பெருவான விடுதலை கட்டளையிடும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே pray that you will free your people கடந்து போகிற போராட்டத்தின் மேல் இருந்து ஆண்டவரே you will free them from the struggle கடந்து போகிற சத்துருவின் தாக்குதலில் இருந்து ஆண்டவரே them from the attack of கடந்து போகிற வியாதியின் போராட்டத்தில் இருந்து ஆண்டவரே free them from the என் தேவனோட ஜெயத்தை கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே கர்த்தாவே என் தேவனோட ஜெயத்தை கட்டளையிடும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே கர்த்தாவே ஆவியானவர் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆளுகை செய்யும் ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களுடைய வாழ்க்கையை நீர் ஆளுகை செய்யும் ஓ நீ ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் நீரே கோவா நிஸ்லி நிச்சயமாக இந்த ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே உங்களுடைய ஜெய கொடியை நீ உயர்த்துவீர் ஆண்டவரே நீ ஜெய கொடியை உயர்த்துவீர் ஆண்டவரே கர்த்தாவே ஓ நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே ஐயா அந்த மாலை வரையில கர்த்தாவே உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே
அருமையான தேவ பிள்ளைகளே, Dear children of God, இந்த காலகட்டங்களிலே நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. you should not be weary in this time. அல்லது இதை நீங்க விட்டு கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. It's not necessary that you give up. தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். God is by your side. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். God is with you. யெகோவா நிசி உங்களோடு கூட இருக்கிறார். Jehovah Nissi is with you. அவர் நிச்சயமாகவே இந்த போராட்டங்களுக்கு விரோதமாகவும் சத்துருடைய தாக்குதலுக்கு விரோதமாகவும் Definitely he will come against the attack of the enemy. இந்த உபவாசம் முடிவதற்கு முன்பதாகவே Even before we end the fasting, உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். he will give you victory. அல்லேலூயா. ஆகையால் தொடர்ந்து செபிங்க. Therefore continuously pray. தொடர்ந்து ஆவியில் இருந்து செபிங்க. Continuously pray ஜெயத்தை சுகந்தித்துக் கொள்ளுங்க. and conquer the victory. நிச்சயமாக உங்களுடைய கண்கள் இந்த ஜெயத்தை காணும். Therefore I'm sure that your eyes will see the victory. கர்த்தர் தாமே இந்த மாலையில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. And may God bless you. அல்லேலூயா. தொடர்ந்து நம்ம இருக்கிற இடங்களிலே Therefore in our evening places, நம்மளுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கும் தண்ணீர்களுக்கும் எண்ணெய்களுக்காண்டி நம்ம ஜெபிக்க போகிறோம். we are going to pray for our prayer request, water and oil. அந்த பொருட்களை நீங்க ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். Please prepare the things. ஜெபிக்கிற வேளையிலே தேவனுடைய கரம் தாமே ஒவ்வொரு பொருட்களையும் ஒவ்வொரு காரியத்தையும் தொட்டு ஆசீர்வதிப்பதாக. As we begin to pray, may the Lord touch and bless everything. மகிமை தேவனை கற்றாவே இந்த தண்ணீருக்காண்டி நாங்கள் சமூகத்தில் வருகிறோம். Dear Lord, we come for the water today. இந்த தண்ணீரை நீர் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. That you will touch and bless this water. இந்த தண்ணீரில் உடைய வல்லமை கடந்து வரட்டும் ஆண்டவரே. That may your power flow through this. ஜனங்கள் விசுவாசத்தோடு இதை பயன்படுத்தும் போது As people begin to use this, என் தேவன் அற்புதங்களை செய்யும். that you will do miracles. என் தேவன் அவருடைய வாழ்க்கையில் ஒரு சுத்திகரிப்பை கொண்டு வரும். That you will do a cleansing there. என்னை உடைய கரத்தில் வைக்கிறேன். We also pray for the oil. அபிஷேகத்தின் எண்ணெயாய் மாற்றும். Pray that you will transform it into அதை anointing. பயன்படுத்தும் போது As they begin to என் use தேவனுடைய வல்லமையும் that the Lord's power என் தேவனுடைய பலமும் அதில் கிரியை செய்யட்டும். and strength, that it may work. உங்களுடைய அபிஷேகம் ஆண்டவரே That your power, Lord, இந்த எண்ணெயை சூழ்ந்து கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. it will go through the oil, Lord. ஜெப விண்ணப்பங்களுடைய கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். We also pray for the prayer request. அந்த ஜெப விண்ணப்பங்களிலே எழுதப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் அறிந்த தேவனே, God, you are a God who knows whatever that is written. ஐயா உங்களுடைய சித்தத்தின் பிரகாரம் Lord, according to your will, உன்னை நியமித்த நாளிலே கர்த்தாவே on the appointed day, Lord, ஆண்டவரே நீர் அந்த ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். that you will give an answer. நீ விண்ணப்பங்களை கேட்கிற தேவன் ஆண்டவரே. You are a God who hears prayer ஏற்ற காலத்திலே at the correct time. ஏற்ற நேரத்தில் ஆண்டவரே The correct time, அந்த பதில்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. that they may receive the answer. எங்களுடைய தேசத்தினுடைய கரத்தில் வைக்கிறேன். We also commit our country into இந்த your hands, தேசத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. that you will bless it. இந்த தேசம் உம்முடைய ஆளுகையில் இருக்கிறபடினால் As this country is in your hands, இந்த தேசத்துக்கு எது சரியானது ஆண்டவரே whatever that is right for this country, அதை நீ செயல்படுத்தும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து that you ஜெபிக்கிறோம். will do it, Lord. என் தேவனுடைய ஆளுகை இந்த தேசத்தில் கடந்து வரட்டும் ஆண்டவரே. That your reign will be upon this country. எல்லா நீதியிலும் இந்த தேசத்தை நீ விசாரித்து வழிநடத்துவீராக. In every aspect of it, you will lead, Lord. இந்த தேசத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிறீர். You have given this country as a blessing. ஆகையால் தொடர்ந்து அந்த ஆசீர்வாதம் நிலைத்திருக்க நீ கிருபை செய்யும் Therefore, ஆண்டவரே. let the blessing continue to sustain in the country. இந்த நாள் இந்த எல்லா காரியத்தையும் இந்த கருத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். We commit everything into your என் hands, தேவனை ஆசீர்வதியும். that you will bless it. எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் இந்த ராத்திரி வேளையில. We thank you, Lord Father. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். In Jesus' name, ஆமென். ஆமென். கரங்களை உயர்த்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். lift our hands and receive என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you.